ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இயர்லி ஒன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவு ஃபண்ட் அப்படிங்கறத ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சட்டத்துறை லா டிபார்ட்மெண்ட்டுக்காகவே தனியா ஃபண்டை இட ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதுல எக்ஸ்பெஷலி யாருக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்ஸ் அப்படிங்கறத சொல்ல முடியும். இந்த ஒரு அப்டேட் நேத்து ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு அப்டேட் யார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு துறை தான் இந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்திருக்கக்கூடிய ஹாப்பியான அப்டேட்ஸ் என்ன, இந்த வருஷம் எவ்வளவு சீட் இடஒதுக்கீடு பண்ண போறாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணி பார்த்தவங்க ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்டா நீங்க இருப்பீங்க. இந்த அப்டேட்ல சட்டத்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் லான்ச் பண்ணி தலை சிறந்த 3 ஆண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது கம்ப்ளீட்டா. அந்த விதத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அபிஷியலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில திட்ட அறிக்கை திட்டங்களை பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து லா டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு அப்டேட்டா நம்ம பார்ப்போம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிளா திங்க் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட்ஸ், ரொம்ப ஹாப்பியான அப்டேட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது வேலூர், விழுப்புரம், தர்மபுரி, ராம்நாடு, சேலம், தேனி இந்த 6 காலேஜ்லயுமே இது வரைக்கும் 80 சீட்ஸ் தான் இடஒதுக்கீடு 5 இயருக்கும் 3 இயருக்கும் 80 சீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 6 சட்டக்கல்லூரி 5 ஆண்டு மற்றும் 3 ஆண்டு சட்ட படிப்புகளில் தலா 40 மாணவர்கள் விகிதம் மொத்தம் 450 மாணவர்கள் கூடுதலாக அனுமதிக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட 80 சீட்ஸ்க்கு பதில 8 to 16 அடிஷனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 80 சீட்ஸ் வச்சு 160 சீட்ஸ் அவங்களுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த 6 காலேஜுமே கொஞ்சம் பெரிய கேம்பஸா உங்களுக்கு கெட்டி கட்டடங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இதுல ராம்நாட் காலேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமே கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 காலேஜ் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு லா காலேஜ் கவர்மெண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாருமே நல்லா அதிகமா வச்சுட்டு சீட் கிடைக்கலையே தான் இதனால வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது கூட அடிஷனலா நம்மளுக்கு ஒரு 480 சீட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 இயருக்கும் 5 இயருக்கும் உங்களுக்கு எனபிள் பண்றாங்க இந்த வருஷத்துல இருந்து. ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்டேட்ஸ் பார்க்கும்போது சட்டத்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல பற்றை பெரும்பத்தூர் மற்றும் புதுப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு சட்ட கல்லூரிகளில் 5 ஆண்டு மற்றும் 3 ஆண்டு சட்டப்படிப்புகள் 2024 to 25 இந்த கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே அப்டேட்ல தான் இருக்குது. பட் இதுல ஒரு சின்ன அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் சென்னை பற்றை பெரும்பத்தூர் கிடையாது, திருவள்ளூர் பற்றை பெரும்பத்தூர் லா காலேஜ்ல உங்களுக்கு இது வரைக்கும் 3 இயர் எல்எல்பி மட்டும்தான் லைவ் அட்மிஷன்ல போயிட்டு இருந்தது. பட் இதுக்கப்புறம் இந்த 2024-25 5 இயர் பிஎல்பியும் நாங்க என்ன பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில புதுப்பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்ல 5 இயர் பிஎல்எல்பி மட்டும்தான் போயிட்டு இருந்தது, 3 இயர் இல்லாம இருந்தது. பட் 3 இயருமே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 இயர் எல்எல்பி ஒரு கோர்ஸை நாங்க ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த கல்வியாண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற உங்களுக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. தேர்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது அரசு இந்த சட்டத்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கறதுல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இது யாருக்காக கொடுத்திருக்காங்கன்னா சோயல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஹானஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிக்கிறீங்க, பிஎல்எல்பியா இருக்கட்டும், பிஎல்எல்பி ஹானஸா இருக்கட்டும், பிகாம் எல்எல்பி ஹானஸ், பிபிஎல்எல்பி ஹானஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சோயல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு 50% அரசு நிதி பங்களிப்பு மற்றும் 50% பல்கலைக்கழக நிதி பங்களிப்புடன் கிட்டத்தட்ட 3505.5 சதுர மீட்டர் பரப்பளவில் விடுதி கட்டிடம் கட்டப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற இருக்கும். நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் ஹாஸ்டல்ஸ் தங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 21 கோடி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி கெட்டுறதுக்காக இந்த வருஷம் 21 கோடி இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வெகு சீக்கிரமே உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாமே ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து 50% நிதி பங்களிப்பும் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 50% பங்களிப்பு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப லோவா உங்களுக்கு வந்து போறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 கோடியில வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சீர்மிகு சட்டப்பள்ளியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பரிமாற்ற திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆசிரியருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிமாற்ற திட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சோயல், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் லா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து கிடையாது. இது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சோயல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுல இருக்கக்கூடிய ஹெச்ஓடிஸ்க்கு ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய பரிமாற்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது வந்து 3 கோடி வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். சட்டத்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிறதுல வந்து சட்டத்தமிழ் பாடத்திட்டம் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அப்படின்னா வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ்னு சொல்லுவோம். DNDALUக்கு கீழே ரன் ஆகக்கூடிய கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 15 லா காலேஜுக்கும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா 2024 to 25 இந்த கல்வி ஆண்டுல வந்து சட்டத்தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க. அடிஷனலா உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல உங்களுக்கு சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழ் உங்களுக்கு வந்து கொண்டு வர போறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி நம்ம வந்து இப்போதைக்கு எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது. காலேஜ்குள்ள என்ட்ரி ஆகி அட்மிஷன் போட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தான் அதில் சிலபஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சட்டத்துறை மானிய கோரிக்கையில வந்து 18 லட்சத்துல வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் அனைத்து தரவுகளையும் தலைமைச் செயலகம் மற்றும் சட்ட கல்வி இயக்குனர் அலுவலகத்துடன் முழுமையாக இணைக்கும் வகையில் மாணவர்கள் வள மேலாண்மை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக வந்து 18 லட்சம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், இந்த ஸ்கில் இந்தியா திட்டம், இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிற விதமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சட்டத்துறை மானிய கோரிக்கையில 72 லட்சத்துல வந்து அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் தொழில் முறை திறனை மேம்படுத்தும் வகையில அனைத்து அரசு சட்ட கல்லூரியிலும் பயிற்சி பேராசிரியர் மீன்ஸ் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்து நடைமுறைப்படுத்துறதா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெகு சீக்கிரமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜ்லயுமே நாங்க வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸ் பத்தின போஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம். மறக்காம அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.